ஹலோ நண்பர்களே, டூ காப்ஸ் டிராமாவோட 3rd எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிக்கிற ஹீரோ ஒரு வழியா உயிர் தப்பிச்சாச்சு. எந்த சாமி புண்ணியமோ தெரியல. ஆனா இதுக்கு காரணமான அந்த டிடெக்டிவ் சாவ நான் சும்மா விட மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் ஹீரோவோட பேரையே சொல்றான். சோ உள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறது செகண்ட் ஹீரோ. நடந்த ஆக்சிடென்ட்ல செகண்ட் ஹீரோட சோல் ஃபர்ஸ்ட் ஹீரோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. இந்த விஷயம் இன்னும் அவனுக்கு தெரியல. இவன் ஆல்ரெடி இந்த கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வர நர்ஸ் ஹீரோவோட பேரை சொல்றாங்க. இவனும் ரூம சுத்தி முத்தி பாக்குறான். அந்த ரூம்ல அவனை தவிர யாரையும் காணோம். ஏமா என் கூடயா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நர்ஸ் இருந்துட்டு ஆமா உங்க பேர் தானே சா அப்படின்னு பேஷண்ட் டீடைல்ஸ் வேற காட்டுறாங்க. இவன் இருந்துட்டு சரி தப்பா ஹீரோவோட பேர்ல நம்மளுக்கு என்ட்ரி போட்டானுங்க, நம்மளோட உண்மையான பேரு தெரிஞ்சா கண்டிப்பா ஜெயில தூக்கி போட்டுருவானுங்க, இதுதான் சான்ஸ், இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரலாம்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டேன், டிஸ்சார்ஜ் ஆக போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ கண்ணாடியில ஹீரோவோட உருவத்தை பார்த்தோன்னா பயபுள்ளைக்கு தூக்கி வாரி போடுது. பாவம் உருண்டு பிறண்டு அங்க இருக்கிற செல்ஃப்ல மண்டையெல்லாம் முட்டிக்கிட்டு ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நர்ஸ் வேற யாரா இந்த பைத்தியக்கார அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவனால கண்ணாடியில பாக்குற ஹீரோவோட உருவத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன்டா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்த, மீந்து போன சப்பாத்தி மாவுல பணிஞ்சு வச்ச மாதிரி இருக்கா இந்த மூஞ்சி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் நர்ஸை பார்த்து இது என்னோட பாடி கிடையாதுமா, நான் தப்பான பாடிக்குள்ள பூந்துட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். ஆனா நர்ஸ் இருந்துட்டு இவன் இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகலையாட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க மிஸ்டர் சா, கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இத்தனை நேரமா சொகுசா படுத்துட்டு இருந்த பேஷண்ட் பெட்லயும் மிஸ்டர் சாங்கர நேம் எழுதி இருக்கிறத பாக்குறான். ஐயோ ஆத்தா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு, இந்த பாடி சாவோடதுதான், ஆனா நான் ஜம்ப் பண்ணி உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன் பாடிக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது நர்ஸ் வந்துட்டு இவனை லூசுனே கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இதுக்கு மேல இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு செகண்ட் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் மறுபடியும் கண்ணாடியை பார்க்க பார்க்க இவனுக்கு வருத்தம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. கவலைப்படாதரா, உன்னால முடியாது எதுவுமே இல்லைன்னு அவனே மோட்டிவேட் பண்ணிட்டு பாடியில இருந்து வெளியே வரக்காக முக்குன்னு முக்கி ட்ரை பண்றான். அந்த டைம்ல முக்கனா ஆயே வராது, பேய் எப்படிங்க வெளியே வரும். சோ பயபுள்ள முக்கனது மட்டும்தான் மிச்சம். இதெல்லாம் சரிபட்டு வராது ராஜான்னு சொல்லிட்டு அந்த பெட்ல படுத்து மறுபடியும் அந்த பாடியில இருந்து வெளியே வரக்கு ட்ரை பண்றான். பட் நோ யூஸ். பாவம் இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நர்ஸுக்கு தான் பக்கோன்னு இருக்கு. அப்ப மறுபடியும் நர்ஸு கிட்ட என்னோட உண்மையான பாடி எங்க இருக்குன்னு கேக்குறான். ஆனா நாசமா போனவனே நீ பாடிக்குள்ள இருந்தாண்டா பேசிட்டு இருக்க அவன் சொன்னோன்னே இவனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இவகிட்ட இப்படி பேசி புரிய வைக்கிறது நடக்கிற காரியம் இல்ல. இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ என் கூட இன்னொருத்தர் இருந்தான்ல, அவன் எங்கன்னு கேட்கும் போது தான் நர்ஸ் இருந்துட்டு அவன் இன்னும் அன்கான்சியஸா ஐசியூல இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே பயபுலைக்கு ஹார்ட் பீட்டே நின்று மாட்டிருக்கு. தலைதறிக்க ஓடிட்டு இருக்கான் அவன் ஒரிஜினல் பாடியை தேடி. இவனும் புலம்பிட்டு போயிட்டு இருக்கிறத அங்க வந்துட்டு இருக்கிற ஹீரோயின் பாத்தறா. அவளும் ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறா. இவன் ஆல்ரெடி சொந்த பாடியை காணவர வெறுப்புல புலம்பிட்டு போறனால இதெல்லாம் அவன் கண்டுக்கல. கரெக்டா எக்ஸலேட்டர் கிட்ட நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து பேச்சு கொடுக்கறா. பட் உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோக்கு இவளை யாருன்னு தெரியல. நீ ஏமா என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கடிகடின்னு கடிச்சுட்டு லிப்டுக்குள்ள ஏறிடுறான். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் ஹீரோயினும் அதே லிப்டுக்குள்ள ஏறா. அவளும் ஹீரோ நர்வஸா இருக்கிறத நோட் பண்றா. பயபுள்ளைக்கு வெளியே ஏதோ அடி இல்லையாட்டு இருக்கு, மண்டையில தான் அடிபட்டுருமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது ஹீரோனால இதெல்லாம் கேட்டு தாங்க முடியல. ஏமா நீ நினைக்கிற ஆள் நான் இல்லமா அப்படின்னு சொல்ல வருவான். வேண்டாம், இந்த விஷயத்த சொன்னா நம்மள லூசன் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு இவனுக்குள்ளேயே புதைச்சிடறான். அப்புறம் ஹீரோயினை பார்த்து நிஜமாலுமே என்னை உனக்கு தெரியுமா அப்படின்னு வேற கேட்கறான். இதுல ஹீரோயினுக்கே கன்ஃபார்ம் ஆயிருது. உண்மையை சொல்லு, மண்டையில ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் விசாரிக்கிறா. இத கேட்க அவனுக்கு இன்னும் தலைவலி தான் ஜாஸ்தி ஆகுது. லிப்ட்ல இருக்க கண்ணாடியை பார்த்தா அவனுக்கு இன்னும் எச்சா பயமா இருக்கு. ஹீரோட மூஞ்சி தான் தெரியுது பாவாதுல. அப்ப திடீர்னு அவனுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்க. ஒரு நிமிஷம், நீ தானே இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. நான் டாக்டர்லாம் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஒருத்தன் திருடங்களை பிடிக்க போறான், மண்டையில அடி வாங்கி மாவு கட்டு போட்டு படுத்திருக்கான், அவனே தான் பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிடுறா. பதிலுக்கு ஹீரோ இருந்துட்டு சரிப்பா நீ போய் அந்த டிடெக்டிவ் பாரு, எனக்கு வேலை இருக்குன்னு அவன் பாட்டு கிளம்பி போறான். இவளுக்கு இன்னும் காண்டாயிருதாடா, லூசு பையல உன்னை பத்தி தாண்டா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கா ஹீரோயின். ஆனா இதை எதையும் கண்டுக்காம தலைதறிக்க ஐசியூக்குள்ள வந்து அவனோட உண்மையான பாடியை பார்த்தா மொத்தமா அன்கான்சியஸ்ல கிடக்குது. இவனால ஏத்துக்கவே முடியல. சரி எப்படியாவது இந்த பாடியில இருந்து வெளியே வந்து நம்ம பாடிக்கு போலான்னு மறுபடியும் முக்க ஆரம்பிக்கிறான் பயபுள்ள. ஒரு டைம் முக்கும் போது செகண்ட் ஹீரோ சாங்க காட்டுறாங்க, மறு டைம் முக்கும் போது மறுபடியும் சாவா மாறிடுறான். இவனும் மாத்தி முக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு நர்ஸ் வேற வந்துடுறாங்க. சோ இந்த நர்ஸ் கிட்ட பேசும்போது தான் பயபுள்ள ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. பயபுள்ள இன்னுமே அப்செட் ஆகி போயிடுறான். உண்மையை சொல்லு, அப்ப லைஃப் லாங் நானு, அதாவது இந்த பேஷண்ட் அன்கான்சியஸா கடப்பானான்னு கேட்டா நர்ஸ் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த நர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஆல்ரெடி அந்த நர்ஸை தெரியமாட்டிருக்கு. ஹீரோயின் வந்துட்டு பலகன பாவத்துக்காக இவனை பார்க்க வந்தா என்னை யாருன்னே தெரியாத மாதிரி அவாய்ட் பண்றான், இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு புலம்புறா. ஆனா அந்த நர்ஸ் இருந்துட்டு அவன் கண்ணை முழிச்சதுல இருந்து இப்படியே வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பாவம் அவன் கூட ஆக்சிடென்ட் ஆன இன்னொருத்தனும் அன்கான்சியஸ்ல கிடக்குறான். எப்ப பிக்னிக் போயிட்டு வர போறானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு
எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாமா, டாக்டர்ஸ் லாங்குவேஜ்ல அன்கான்சியஸ்னா அவங்க சோல் பாடியை விட்டு வெளியே போயிருச்சுன்னு அர்த்தம். சோ மறுபடியும் அந்த பாடிக்குள்ள வர வரைக்கும் பிக்னிக் போயிருக்குன்னு தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா. அதே நேரத்தை ஹீரோ நொந்து போய் ரிட்டன் அவன் ரூமுக்கு வந்தா உள்ள ஃபுல்லா டிடெக்டிவா இருக்காங்க. பயபுலிக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது. என்னதான் இருந்தாலும் உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோ கிரிமினல் தானே, அதனால ஜர்க் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் ஞாபகத்துக்கு வருது, ஆமா ஹீரோவோட பாடியில தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு உள்ள வந்தா கேப்டன் வேற அங்கதான் இருக்காரு. இவனை கிட்ட பேச்சு கொடுத்தா சரிப்பட்டு வராது ராஜா, நேரம் நல்ல பிள்ளையாட்டு போய் பெட்ல படுத்துக்கிறான். அப்ப கேப்டன் இருந்துட்டு பரவாயில்லையாடா உடம்பெல்லாம் சரியாயிருச்சான்னு கேட்டா ஹீரோ இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தம்பி நம்ம கிரைம் யூனிட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்ல, ஒழுங்கு மரியாதை நாளைக்கு டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேப்டன் ஆர்டர் போட்டுறாரு. அதுக்கப்புறம் தனிமையில இருக்கும் போது உள்ள இருக்கிற சா யோசிச்சு பாக்குறான், ஒரு டிடெக்டிவ கொன்னுட்டேன் அப்படிங்கிற கெட்ட பேரோட நான் சாக விரும்பல, ஒருவேளை அதனாலதான் இவன் உடம்புக்குள்ள நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சோ என் மேல இருக்கிற கெட்ட பேரெல்லாம் நான் சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறான் செகண்ட் ஹீரோ. அப்பதான் அவன் ஹீரோ ஒரு செயின் போட்டுக்கிறத நோட் பண்றான். இந்த டாலர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஃபெமிலியரா இருக்குன்னு தோணுது, ஆனா எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு அவன் ஞாபகத்துக்கு வரல. நெக்ஸ்ட் டே ஹீரோவும் பம்பி ஸ்டேஷனுக்குள்ள வரான். அதாவது உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோனே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப அங்க வர டிடெக்டிவ் என்னடா ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உன்னோட சீட்ல போய் உட்கார்றான்னு சொன்னா இவன் அந்த டிடெக்டிவோட சீட்ல வந்து உட்கார்ந்துறான். டே அது என்னோட சீட் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொன்னா அங்க இருக்க நெக் பில்லோவை எடுத்து வச்சு இது நல்லா இருக்கே அப்படின்னு சமாளிச்சிடறான். இன்னும் அவனுக்கு அவன் சீட் எங்க இருக்குன்னே தெரியல. ஒரு வழியா ஹீரோவோட சீட்டையும் அவன் கண்டுபிடிச்சிடறான். குப்பை கூடையை விட மோசமா இருக்கு அவன் சீட்டு. இவன் தான் அந்த கிரிமினலை பிடிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டான், அங்கேயே ட்ரெஸ் மாத்தி வாழ்ந்துட்டு இருந்தானே. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஷூல ரொம்பவே ஸ்மெல் அடிக்குது, யாரோட ஷூல கன்றாவிது அப்படின்னு கத்தும் போது எல்லாருமே அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவனுக்கு புரிஞ்சிருது அது ஹீரோவோட ஷூ தான் அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்கிற பார்ட்னர் கிட்ட, தம்பி தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த ஷூவை மட்டும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரமா தூக்கி எங்கேயாவது போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேப்டன் அங்க வந்துடுறாரு. எல்லா டிடெக்டிவ்ஸ் கிட்டையும் அவங்க கன்னை ரிட்டன் ஒப்படைக்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா டிடெக்டிவ்னா கன் இருக்குமில்ல அப்படின்னு பயபுல வெறும் கையை கன்னு மாதிரி வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான் சின்ன புள்ளத்தனமா. அப்ப ஹீரோவோட பார்ட்னர் சங்க அந்த ஷூவை தூக்கிட்டு வெளியே போகும்போது மற்ற டிடெக்டிவ்ல கூப்பிட்டு எங்கடா போறேன்னு விசாரிக்கிறாங்க. அவன் இருந்துட்டு இந்த ஷூவை தூக்கி வீச சொல்லிட்டாரு, ஆனா அவரோட ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்ப அந்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் இன்னும் இந்த ஷூவை பத்தின விஷயம் அவனுக்கு தெரியாதாட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பின்னாடி என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. அதே டைம்ல ஹீரோயின் எந்த நியூஸும் கிடைக்காம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஆபீஸ்ல தான் ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்குனே ஒருத்தி இருக்காளே, அவ என்னாச்சுன்னு அங்க இருக்கிற கொலிகாரன் விசாரிக்கும் போது தான் ஹீரோயின் ஒரு நியூஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு டிடெக்டிவ் அதை பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் அவன் என்ன பண்றதே தெரியாம மண்டையை பிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்டு கடுப்பான ஹீரோயின் நான் யாருன்னே தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி அவன் நடந்துட்டு இருக்கான், இதுக்கு மேல அவன் கூட போட்ட டீலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெறித்தரமா டைலாக் விட்டுட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஸ்டேஷன்ல இருக்கிற பார்ட்னர் செகண்ட் ஹீரோவோட கேஸ் ஃபைல தான் டைப் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. சரிப்பா இந்த கேஸோட விட்னஸ் ஒன்னு இருக்குன்னு கேள்விப்பட்ட அவன் எங்க இருக்கான்னு கேட்கும்போது வீட்டுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்றான். அட பாவிகளா, என் மேல பொய் கேஸ போட்டு விட்னஸ் மட்டும் வீட்டுல விட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதே இன்னொரு டிடெக்டிவ் அங்க வரான். ஜோவோட கேஸ் ஒரு வழியா க்ளோஸ் ஆயிருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் செகண்ட் ஹீரோ தான் அப்படின்னு. ஆனா செகண்ட் ஹீரோ தான் இப்ப ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கானே, அவன் எதுவுமே பண்ணல, அவனுக்கு மட்டும் தான் தெரியுது. ஏன்டா ஒருத்த அன்கான்சியஸ்ல கோமால இருக்கான், அவன் மேல பழி போடுறீங்களாடா அப்படின்னு இவன் கேட்கும் போது அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு, ராஜா அவன் அன்கான்சியஸ்ல இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கோ, அவன் உயிரோடு இருந்தானா நீ அடிச்சே கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோ செகண்ட் ஹீரோ மேல அவ்வளவு கொலகான்ல இருக்கான் அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு தெரிய வருது. அப்ப அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு நடுவுல சம்பந்தமே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் கூப்பிட்டு வந்து வேற அடின்னு அடிச்சு துவைச்சிருக்க, இதுக்கு மேல இந்த கேஸ பத்தி அவன் துப்பு கொடுத்தாலும் யூஸ் கிடையாது, வெளியே வந்து உன்னை என்ன பழி வாங்க போறானோ தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ இருந்துட்டு அவன் பார்ட்னர் சங்கு கிட்ட அந்த கேங்ஸ்டரோட டீடைல கேட்கறான். அவனும் கேங்ஸ்டரோட போட்டோ கொடுத்து அவங்க அம்மா கூட எடுத்த போட்டோ தான் இருக்கு. அப்ப பார்ட்னர்காரர் வந்துட்டு அவங்க அம்மா சாகருக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மேல ரொம்ப பாசமா இருந்தா அந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே நம்ம ஆளுக்கு 7வது அறிவு எட்டி பாக்குது. அதனால நல்ல புள்ளையாட்ட சோறு தின்னுட்டு இருக்கிற கேங்ஸ்டரை வந்து பாக்குறான். தம்பி சாரிப்பா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்டேன், நேத்து ஒரு ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிட்ட அப்படின்னு இவன் சொல்லும் போது கேங்ஸ்டர் இருந்துட்டு நீ எல்லாம் பொழைச்சிருக்கவே கூடாது, செத்து போயிருக்கணும் அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டுறான். சரி சரி என் மேல கோவமா இருக்கன்னு புரியுது, பட் என்ன பண்றது, கிட்டத்தட்ட சாவ பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு செத்தவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்றான். இதை அந்த கேங்ஸ்டர் நம்பல. பாரு இப்பவும் கூட அந்த சேர்ல உட்காந்து ஒரு அம்மா உண்மையவே தான்டா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கூட கேங்ஸ்டர் நம்பல. அந்த அம்மாவோட நெத்தியில ஒரு மச்சம் இருக்குடான்னு சொன்னா பயபுள்ளைக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஹீரோ இப்பதான் கேங்ஸ்டர் அவங்க அம்மா கூட எடுத்திருந்த போட்டோவை பார்த்துட்டு வந்திருப்பான். உடனே கதையை பில்டப் பண்ணிட்டான். உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோ செம்ம மூலக்காரன். கேங்ஸ்டரும் அதே இடத்த குறுகுறுன்னு பார்க்கும்போது இவனுக்கு புரிஞ்சிருது, தானா வந்து ஆடு தலையை நீட்டுது, ஈஸியா வெட்டிடலாம் அப்படின்னு. சரி உடுப்பா, நான் வளர்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, என்னமா சொல்லணுமா, இருங்கம்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி உன்னைய ஸ்லோவா சாப்பிட சொல்றாங்க, நல்லா மென்னு சாப்பிட சொல்றாங்கடா, அவசர அவசரமா சாப்பிடுவியாமா, எப்பவும் போல பண்ண வேண்டாம்னு சொல்றாங்கன்னு சொன்னோம். பயபுள்ளைக்கு அழுக வர ஆரம்பிச்சிருது.
போயிருது. அப்ப ஹீரோ வந்துட்டு ஐயோ நீங்க ஏமா அழுகுறீங்க, அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப கேங்ஸ்டர் ஹீரோட கையை பிடிச்சிட்டு அவங்க திட்டாத, எங்க அம்மாவை திட்டாத, நான் தான் பாவி, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், அந்த புண்ணியவதி வயிற்றுல பிறந்ததை தவிர அவங்க எந்த தப்பும் பண்ணலையப்பா அப்படின்னு கதறிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோக்கு செம்ம சந்தோஷம் ஆயிருது. வலை விரிச்சா இவனே வந்து அதுல பெட்ட வேற போட்டு படுத்துக்கிறானே அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கான். சரி இப்போ உங்க அம்மா இருந்துட்டு உன்னை அழுக வேண்டாம்னு சொல்றாங்கன்னு சொன்னோன்னு கொஞ்சம் சமாதானம் ஆகிறான். நெக்ஸ்ட் அந்த கேங்ஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவனை ஹீரோவும் அவனோட பார்ட்னரும் சேர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் அந்த பயபுல போனை யூஸ் பண்றாங்க விஷயம் தெரிய வருது. ஆல்ரெடி எல்லாம் டேப் பண்ணி தான் வச்சிருக்கானுங்க. சோ அவன் என்ன பேசுறாங்கறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க. புது பார்ட்னருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா எந்த ரூல்ஸுமே ஹீரோ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். அப்போ கேங்ஸ்டருக்கு ஒருத்தன் கால் பண்றான். டேய் ஏதாவது விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டியாடா அப்படின்னு கேங்ஸ்டர் கேட்கும்போது, பாஸ் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கொரியாக்கு ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், கத்தியில பூந்து விளையாண்டு இருக்கானாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சோ கேங்ஸ்டருக்கும் அவன் மேல சந்தேகம் வருது. கண்டிப்பா அவன் தான் கல்பிரேட்டா இருப்பான், அவனை பத்தி இன்னும் விசாரிக்க ஆரம்பிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த அத்தனை விஷயத்தையும் ஹீரோவும் பார்ட்னரும் கேட்டுறானுங்க. ஆனா பார்ட்னருக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கு. ஏன்னா இன்னும் கேப்டன் கிட்ட பர்மிஷன் ஆகாம இவன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க. அதை பத்தி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே கேப்டன் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. என்னடா பண்ணி வச்சிருக்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வரான்னு கத்துன்னு கத்துறாரு. இவனும் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோக்கு தான் ஹீரோயினை யாருன்னே தெரியாது. என்னமா உனக்கு பிரச்சனை, ஏமா தேவையில்லாம எம் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு கேட்ட பாவத்துக்கு இவ காண்டாயறா. ஏன்டா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தலையிடக்கூடாது, ஏதோ சின்ன பிள்ளைக்கு ப்ராமிஸ் பண்ண பில்டப்லாம் விட்டுட்டு இப்போ என்ன யாருன்னே தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன் மேல கேஸ் கொடுக்க கூடாதுன்னா நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ற எல்லா விஷயத்தையும் என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்ட உடனே உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோ ஒத்துக்கிறான். அதுலயும் பயபுல இவ்வளவு அழகான பொண்ணு கேட்கும்போது நான் ஒத்துக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஹீரோயினாலே நம்ப முடியல. அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் நீ என் கூடயே இரு, எல்லா விஷயத்தையும் நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்றது ஹீரோயினுக்கும் சரியா படுது. ஏன்னா பயபுல மறுபடியும் ஏமாத்திட்டானா இவளோட ஆர்டிகளுக்கு எந்த விஷயம் கிடைக்காம போயிடும். ஆனா செகண்ட் ஹீரோக்கு பயம் என்னன்னா எத்தனை நாள் இந்த உடம்புல இருப்போம் தெரியல, இருக்கிற வரைக்கும் கூட இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸ வச்சுக்கிறது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான். ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டே ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும் போது பயபுல ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஹீரோ எப்பவுமே 2 லோட்டா கஞ்சியை உள்ள விட்ட மாதிரி வெறப்பா பேசுவான். இப்பெல்லாம் இந்த முகத்துல சிரிப்பை வேற பாக்குறது இவளுக்கு வித்தியாசமா இருக்கு. நடுவுல வேற கண்ணடிச்செல்லாம் காட்டிட்டு இருக்கான். யாருடா இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இப்பதான் உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோக்கு அந்த திருட்டு பொண்ணு இவகிட்ட பர்ஸ் அடிச்சிருப்பா, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பயபுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிரான். பரவாயில்லையேமா உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.